கர்த்தர் உண்டதாக இன்றைய வேதவசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. கர்த்தர் உண்டதாக இதில் அவர் சொல்லும்போது, நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் அவர் சொன்ன கற்பனையை அவன் வந்து செய்யலைன்னா அவன் பொய்யன் அப்படி சொல்றான். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நேசிக்கிறேன், அறிந்திருக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கவும் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்னா எதை வச்சு நேசிக்கிறது போனோம்? நம்ம சும்மா இயேசுப்பாவை நேசிக்கிறேன், அழிஞ்சிருக்கேன்னு சொன்னனால இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் என்ன சொல்லியிருக்காரோ, அத நம்ம உலகத்துல நம்ம செய்யும்போது தான், அந்த கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தான், பாவம் செய்யாம பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு பிரியமான காரியம் செஞ்சு, அப்படி கைக்கொள்ளனால தான் அந்த கைக்கொள்ளும்போது அவரோட அன்பு, அவர் அறிந்திருக்குது, அன்பு கூறதுக்கு நம்ம அதனால அது நம்ம தான் வெளிக்காட்ட முடியும். ஸோ நானும் சும்மா நம்ம அறிந்திருக்கிறேன், நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லும்போது, அது எந்த ஒரு பொய்ய தேவன்ட்ட பொய் சொன்ன மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்திருக்கலாம். தேவன் அறிந்து பிறகு நான் தேவனை நேசிக்கிறேன், அறிந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். வாயினால சொல்லலாம், நம்ம இறுதியும் சொல்லலாம். ஆனா அவருடைய கற்பனையில ஃபாலோ நம்ம பண்றோமா? அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்போம். அவருடைய கற்பனைக்கு நம்ம முழுமையாக நம்ம செய்ய தேவ பலன் கேட்போம், செய்வோம். இந்த பூமியில தேவன் பரிசுத்தமா வாழ்வோம். தேவன் பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வளர்க்க தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.